அந்த விதவை கோலத்தோடு போகக்கூடிய ஆலயம் எந்த ஆலயம்? சேட்டையை போற பக்கல காட்டுற பத்தியா? இறந்த பிணத்தை கொண்டு போய் கோயில் வாசல்ல வச்சு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போவாங்க இறந்த பிணத்தை. என்ன கோயில்ல? சிரிக்காதீங்க. அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் ஏன் இருக்காருன்னு கேக்குறீங்களா? சொல்லு. ஒரு பழமொழி சொல்லுவா, கேட்டிருக்கீங்களா? என்ன? சோறு கண்டகனா சொர்க்கம் சொல்லுவாங்க. அப்படின்னா சாப்பாடு கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டு நிம்மதியா தூங்குன்னு அர்த்தமா? இப்ப அரச மரத்துக்கு கீழே எல்லாம் ஏன் பிள்ளையா இருக்காரு நான் சொல்றேன், ஒண்ணும் இல்ல. ஏன்னா அரச மரத்துக்கு அதனுடைய காற்றினுடைய தன்மை என்ன அப்படின்னா, பெண்களுடைய கருப்பையை சுத்தம் செய்து, அதாவது குழந்தை பேரு தரக்கூடிய தன்மை அரச மரத்துக்கு உண்டு. அப்ப இதை போய் பிரம்ம முகூர்த்தத்தில் போய் அரச மரத்தை சுத்து அப்படின்னா நம்ம ஆளுக்கு அதுக்கு ஒரு ஏட்டிக்கு இப்படி பேசுவோம். அதனால என்ன பண்ணாங்க நம்முடைய முன்னோர்கள், அங்கே அறிவியலிலே ஆன்மீகத்தை வைத்து முழுமுதற் கடவுள் பிள்ளையாரை தூக்கி அரச மரத்துக்கு கீழே வச்சு அந்த விடிய கால பொழுதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் அவருக்கு தண்ணியை பிடிச்சி ஊற்றி அப்படி சுற்றி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுவோம்ல. அதனால தான் அரச மரத்துக்கு கீழே பிள்ளையாரை வச்சு அறிவியலோடு ஆன்மீகத்தையும் சேர்த்து நம்முடைய முன்னோர்கள் வச்சாங்க. அப்படி சாமியை சுற்றி வரும்போது சாமியினுடைய அருளும் கிடைக்கும். சுற்றக்கூடிய அந்த பெண்ணுக்கு கருப்பை கோளாறு இருந்தால் அதுவும் சரியாகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதுக்காக சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாது. அதுக்காக அரச மரத்தையே சுற்றிக்கு இருந்தா குழந்தை கிடைக்குமா? இல்லறம் என்ற நல்லறம் நடத்தணும். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளிலையும் காரணத்தோடு சொல்லி வச்சிருக்காங்க. போனவர் இருந்தாரா இருக்கலையோட தெரியல, போனவரே வந்து உட்கார வச்சுட்டேன். இந்த பாவத்தில் எங்கேயும் கொண்டு செக் பண்ணி அதை எப்படி தங்கச்சி கூப்பிட்டு போயிட்டு தானே வந்து இவனும் பிரச்சனை இல்லை. ஏற்க உபாதையெல்லாம் பிரச்சனை, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் எல்லா ஆன்மீகத்துள்ளையுமே ஒரு அறிவியல் உண்டு. அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன், என்ன அறிவியல் முதல் கொண்டு சொன்னேன். அதுபோல சோறு கண்ட இடமே சொர்க்கம்னா நிறைய என்னப்பா அடரா வர்றா கால சோறு கண்ட இடமே சொர்க்கம் எடுத்துடுறானப்பா அப்படின்னா வெறுமனே உணவு இருந்த இடம் தான் நமக்கு சொர்க்கம், அதில் தான் சுகம் இருக்கு என்பது மட்டும் அர்த்தம் அல்ல. அபிஷேக பிரியா சிவான்னு சொல்லுவோம். ஏன் சிவபெருமானுக்கு என்ன அபிஷேகம் நிறைய பேர் நினைக்கிறான். என்ன அவர் லிங்கம் மட்டும் தானே இருக்கு, இல்ல அவர் உருவத்தை பார்த்தா கூட என்ன புள்ளித்தோல் உடுத்தி இருக்காரு, சுடுகாட்டு சாம்பலை உடம்புல தைச்சிருக்காரு, அவருக்கு எதுக்கு அபிஷேக பிரியன்னு சொல்றாங்க? நிறைய பேருக்கு யோசனை வரலாம். ஆனா பாருங்க, முக்கியமா ஒரு சில நாட்களிலே அவருக்கென்று தனிப்பட்ட சிறப்பு அதிகமாக உண்டு. இப்ப பிரதோஷம் சொல்றோம், அது சிவனுக்குள்ள ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக பார்க்கப்படக்கூடியது. 2 நாள் வரும். ஆனா அதே மாதிரிதான் ஐப்பசி மாச பௌர்ணமி தினத்திலே எம்பெருமான் ஈசனுக்கு ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. என்னத்துலன்னா அது அன்னத்திலேயே அபிஷேகம் செய்வார்களாம். அந்த அன்னத்துடைய ஒவ்வொரு பருக்கையிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருப்பதாக ஐதீகம். அப்ப அந்த அன்னம்ன்ற அந்த சோற்றை நாம் பார்த்து வணங்குகிற பொழுது அங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது சொர்க்கம்ன்ற முக்தி. அப்ப சோறு கண்ட இடம்னா திங்கிற சொத்தை கண்ட இடம் இல்ல. ஐப்பசி மாசம் பௌர்ணமியிலே எம்பெருமான் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தும் பொழுது அந்த அன்னம்ன்ற சோறை பார்த்தோம்னா கிடைக்கக்கூடியது நமக்கு முக்தி. சோறு கண்ட இடம் சொர்க்கம். தலையை பிக்கும் போது அது திருவோடா மாறுச்சு. அந்த திருவோடு கீழே விழுகாம சிவனுடைய கையை பற்றிக்கிச்சு. ஊர் உலகமே பிச்சை எடுத்தாரு. இறுதியாக உணவின் தெய்வமாக அன்னபூரணியே வந்து அதுல உணவிடும் போது அன்னம் இடும் போதுதான் அது நிறைந்து கீழே விழுந்தது. அந்த நாள் ஐப்பசி பௌர்ணமி. சிவனுடைய ஆலயங்கள் எத்தனை உண்டு? எல்லா இடத்துலயுமே சிவன் லிங்கமாக மட்டும்தான் பெரும்பான்மையாக காட்சி. உங்க கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு யோசிக்கிறத காட்டலையா? நான் என்ன கேள்வி கேட்டு உங்களை பதில் சொல்ல விடாம நிப்பாட்டேன். என்னமா நம்ம பேர் வாங்கணும் சில பேர் நினைப்பாங்க. இப்ப நானும் அப்படிப்பட்டாலும் இப்படியாச்சும் பேர் வாங்க. நீ எல்லாம் எப்படி தெரியுமா புத்திலாம் அடுத்தவங்களை பேர் வாங்க விடவே கூடாது. நமக்கு ஒரு கண்ணு போனாலும் அடுத்த 2 கண்ணை கொள்ளாங்க. 2 கண்ணு அவ்வளவு நல்ல மனுஷன். நீ எல்லாம் உசுரே போகணும். சிவனுக்கான ஆலயங்கள் எத்தனையோ உண்டு. ஏத்துக்கிறியா? இப்ப ஒரு அமங்கலமான விஷயம் நடந்துருச்சு, ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த கோயிலுக்கு போவோமா? போக மாட்டோம். ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சு, ஆனா ஒரு வயதுக்கு வந்தாவோ குழந்தை பிறந்தா கூட போறது கிடையாது. ஆனா அதை விட பெரிய துக்கம் தன் குடும்பத்தில் ஒருவரை இழப்பது. ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஆலயத்துக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. நான் உங்களை கேட்கிறேன், ஒரு கோயில் நீங்க சொல்ல என்ன பயமா உனக்கு? ஏன் உங்களுக்கு பயமா இருக்கா? நான் கேள்வி கேட்ட முடியல. இல்ல தள்ளிக்கிட்டு போற. ஏன் நான் கேள்வி கேட்கல உங்களை? நான் கேள்வி கேட்டு முடிக்கவே இல்லமா. நானும் உங்களை ஒரு வார்த்தை கேட்கிறேன், கேள்வி கேட்கல. சரி, ஒரு குடும்பத்துல
துக்க விஷயம் நடந்தா கோவிலுக்குன்னு இல்லை, கடலுக்கு மலைக்கு கூட, கடல் மலையை கூட சில நாள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முறை உண்டு. ஏன் நல்ல விஷயங்களில் கூட சில மாதங்களில் கலந்துக்க மாட்டாங்க. கோவிலுக்கு போனால் எப்படி போவாங்க? கோவிலுக்கு, ஒரு கோவிலுக்கு சரி ஒரு பெண்ணு போகிறாங்க, எப்படி போவாங்க? கேள்வி தெளிவுபடுத்துமா? எப்படி போவானா? என்ன அர்த்தத்தில் விரதம் இருந்து போறது கேக்குறியா? கோவிலுக்கு ஒரு பெண்ணு விரதம் இருந்து போறது கேக்குறியா? எப்படியா விரதம் இருந்து போறாங்க? இல்ல விரதம் இல்லாமல கூட ஒரு ஆலயத்துக்குள்ள போகும்போது அந்த ஆலயத்துக்குள்ள அந்த பெண்ணு என்ன கோலத்தோட போவாங்க? என்ன கோலம்னா இப்படி இல்லறத்தில் இருக்கக்கூடியவரா? இல்லறத்தில் கூடியவர்கள் இல்லை மங்களகரமாக போவாங்க. இல்லை இல்லறம் பெற்று துறவரம் போடுவ காவி உடைக்கு அணிந்து துளசி மாலை ருத்ராட்ச மாலை போட்டு போவாங்க. இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இதில் என்ன மாற்றுக்கிறது? அப்போ ஒரு வீட்டில் இறந்தவங்க வீடு இருந்தால் அவங்க கோவிலுக்கு மட்டுமில்ல கடல் மலைக்கு கூட இயற்கை சார்ந்த இடத்துக்கு கூட போகக்கூடாதுன்னு ஒரு முறை உண்டு. இதை சொல்ல தான் வந்த, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு கோவிலுக்கு போகும்போது ஒரு பெண்ணு மங்களகரமாக தான் போவாங்க. இதில் மாற்றுக்கிறது இல்லையா? மங்களகரமாக தான் போகணும். அண்ணே உங்களுக்கு எது மாற்றுக்கிறது? ஏன்னா எங்கள் அண்ணன் தான் வருஷம் ஏதாவது வித்தியாசம் என்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லைண்ணே. கோயிலுக்கு போயில நல்லா பூ வச்சு பொட்டு வச்சு சந்தனம் பூசி குங்குமம் பூசி அப்படி தானே போவாங்க. மங்களகரமான அதுக்கு அர்த்தம் தானே. தெளிவுபடுத்துறேன், தெளிவுபடுத்த சொன்னீங்களா? ஆனா ஒரு கோவிலுக்குள்ள போயல பூ எடுத்துருவாங்க, பொட்டை எடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு விதவை கோலமாக பூ போட்டு எடுத்தா அந்த குளம் தானே. கிட்டத்தட்ட நீங்க சொன்னதுலேயே அர்த்தம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட என்ன சில விஷயங்களை மேடையில் பேசல அந்த எதிர்மறை அதை வேணா சொல்லு. அதுக்காக வார்த்தையை சொல்வதற்கு தயக்கம்னா பிரச்சனை இல்லை. ஆனா பூவை போட்டு எடுத்தாவே அந்த குளம் தானே அர்த்தம் வருது. அந்த விதவை கோலத்தோடு போகக்கூடிய ஆலயம் எந்த ஆலயம்? சேட்டையை போற பக்கத்துல காட்டுற பாத்தியா? நான் ஒரு விஷயம் சொல்ல வர்றேன். இல்ல நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். இந்த இருங்க, நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னமோ இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய கருத்து சொல்ல போற மாதிரி என்ன நிப்பாட்டி வச்சுட்டு என்னது இது கேள்வி கேட்டுக்க. ஆமாங்க, எவ்வளவு விஷயம். ஆனா உனக்கு இந்த தொழில பிரச்சனை இல்லை. இந்த தொழில் நுணுக்கு இருக்க பத்தியா? எதிராளி திருப்பி நம்ம திருப்பி ஒரு கூட்டு கொடுத்துறணும். சும்மா ஆரம்பம் இத்தனை வருஷம் அது ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா அதே மாதிரி ஆளு சேர்த்து வைக்கிறது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. இல்ல அது அந்த தொழில் திறமையை நான் பாராட்டேன். ஆனா என் கேள்வியை கேட்கவே விடாம என்னையுமே மூல செலவு பண்ணி வைத்தறிச்சல் வச்சுக்க. நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு வர்றேன், என்னை நிப்பாட்டி வச்சு ஏதோ நான் சொல்ல வந்த விஷயத்துல நீ கூடுதல் தகவல் அணியணுமா வாரி இறக்க போற மாதிரி நிப்பாட்டி வச்சுட்டு கூடுதல் தகவல் என்னை ஏறக்குறைய மூல செலவு பண்ணிட்டு பாக்குற அவங்களையும் மூல செலவு பண்ணி கேள்வி கேட்கிற பாத்தியா? கடைசி என்ன அர்த்தம்? நான் கேட்கிற கேள்வி யாருக்கும் போய் சேர்ந்துடவே கூடாது. அப்படிதானே? இப்ப நீங்க கேள்வி தான் கேட்க வந்தீங்க. இப்ப நீ சொல்றது கூட விதவை கோலம் என்பது நான் அவ்வளவு வினயமால ஒருத்தர் பேச போறதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு நான் அப்படி ஒரு ஆள்லாம் கிடையாது. இப்ப நாடகம் பாக்குற ஆள விட்டுரு. சுத்தி ஒரு 5 வயசு பையில சுத்தி இருந்தாங்களே அவங்களுக்கு கூப்பிட்டு கேளு. புட்டு பையன் உன்னை பத்தி. இதுல வேற அவங்களுக்கு தெரியாதுங்கிற உன்னை பத்தி எல்லாம் தெரியும். இப்ப சரி நான் கேள்வி ஏத்துக்கிறேன். பூவிலிருந்து ஒரு ஆலயத்துக்கு செல்லும் பொழுது பூவும் பட்டு நிலைக்கிணந்த எந்த ஒரு பெண்கள் ஆலயத்துக்கு போவாங்க. அதுக்காக விழுப்புரம் பக்கத்துல கூத்தாண்டவர் கோவில் அது அங்க போய் திருநங்கைகள் திருமணம் பண்ணிட்டு தாலியா இருப்பாங்க, வளையல உடைப்பாங்க. அதுவும் அமங்கலமானதானு நீங்க சொல்லி அதை சொல்லுவேன். நீ சொல்லாத. அது இல்ல, நான் அதை சொல்லல. அது இல்ல, நீ கேள்வி தெளிவுபடுத்த பெண்ணுன்னு. ஆனா அங்கே போய் சொல்வது 3ஆம் பாலினம், திருநங்கைன்ற 3ஆம் பாலினம். நீ கேட்கும்போது பெண்ணுன்னு கேட்டீல, அப்ப நான் அதைத்தான் நினைப்பேன்னு நீ நினைக்காத. சரியா? அதை நான் பாத்துக்கிறேன். ஒரு பெண்ணு பூம்பட்டி இழந்து விதவை குளத்தை போறான்னு சொல்றேன். இப்பவும் தெளிவுபடுத்துறேன். அவ்வளவுதான் போதும். வாழைப்படத்தை கொடுத்தா நான் உரிச்சுக்கிறேன். நீ வாய்கள் வச்சு அவனுக்கு திணிக்க வேணாம். அதை நான் பாத்துக்கிறேன். அப்ப விதவை கோலம் பூண்டு ஒரு ஆலயத்துக்கு போறேன்னு கேட்கிற. ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த வீட்டுக்காரவளே கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனா இறந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆலயத்து வாசல்ல வச்சு அதுக்கு சிறப்பு பூஜைகள்லாம் செஞ்சு அதன் பிறகுதான் எடுத்து போ. ஒரு உயிர் போச்சு, ஒரு பிணமாக இருந்துச்சுன்னா கோயிலே மூடிடுவாங்க. அந்த ஊர்ல எந்த கோயிலுமே அதை மூடிடுவாங்க, பக்கத்துல இருந்தா மூடிடுவாங்க. ஆனா இறந்த பிணத்தை கொண்டு போய் கோயில் வாசல்ல வச்சு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போவாங்க இறந்த பிணத்தை. எந்த கோயில்ல? சிரிக்காதீங்க, சொல்லுங்க. எங்க எந்த கோயில்ல உலகத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குமா? இவ்வளவு நேரம் வாய் சவடால் நீ அடிச்சதுக்கு, அந்த ஏறி குதிச்சதுக்கு, மங்கட்டி நீ குதிச்சதுக்கு ஒரு விஷயம் கேட்கிறேன். எந்த கோயில்ல? ஆமா, நான் கேள்வி கேட்டு நானே சொல்றதே வேலை பொழப்பு இல்லாம காரைக்குடியிலிருந்து 3:45 கிளம்பி நீங்க வந்தேன். உன்னே கேட்டா நீ சொல்லுமா? எங்க இப்ப என்ன கேட்கிறா?
கோவில் வாசல்ல போய் இறந்த பிணத்தை வச்சு சில சடங்கு செஞ்சு கொண்டு போவான்னு இது நடக்கிற விஷயமா? நடக்காதுல. விதின்னு ஒண்ணு இருந்தா விதி விலக்கு ஒண்ணு இருக்கணும்ல. இது விதி இல்ல, விதி விலக்கு. அப்ப நீங்க மட்டும் நடக்குமா? ஒரு கோயில் போறது பெண்கள் ஏன் போவாங்க? இந்த ஆத்தாமரல கேளு, ஏன் போவாங்க? தன்னுடைய பூவை போட்டு நினைக்கிறது எந்த பெண்ணும் போவாங்க. பின் விதவை சுமங்கலியா இருக்க யாராச்சும் விதவை கழுத்து போவாங்களா? நான் சொல்றேன் போறாங்க. அப்ப அது மட்டும், அப்ப இது மட்டும் இல்லையா? தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இது நான் சொன்ன மட்டும் கர்நாடகால இருக்கோ, இதுவும் தமிழ்நாட்டுல இருக்கு. தெரியும், சொல்லுங்க. அந்த அமங்கலமாவே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இல்ல, நான் நினைச்சேன் நம்ம கேட்கறது மட்டும். இன்னைக்கு பாருங்களேன், தஞ்சாவூருக்கு பக்கத்துல வலங்கைமான்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த சாமி பேரு பாடைகட்டி மாரியம்மன் தான் பேரு. இறக்க போற உயிரை கூட அந்த அம்மாவை கும்பிட்டு நம்ம வேண்டும் போது செத்து போறவங்களை கூட காப்பாற்றுவாங்களாம். யாரு? அந்த ஊர்ல வலங்கைமான்ல இருக்க மாரியம்மன். அதனால அந்த அம்மாவுக்கு அந்த, அதாவது உயிர் போற தருணத்தில் காப்பாற்றப்பட்ட அந்த ஆணையோ பெண்ணையோ பாடை கட்டி ஒரு இறந்தவங்களுக்கு என்னென்னலாம் சடங்கு செஞ்சு வந்து சுத்தி வருவாங்களோ அது மாதிரி சுத்தி வரக்கூடிய ஆலயம் உண்டு. இது ஒன்றும் அவசரம் இல்லை. பேர்ல இருக்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ சுடலமாட சாமியும் இருக்கு. அது என்ன சாமி? சுடுகாடு சாமி தான். அது பேர்ல இருக்கிறது பஞ்சாயத்துலமா. ஒரு ஸ்தலம் உருவாகிறதுக்கு இந்த காரணம் தான். அது வரலாறு. நான் சொல்றது சரித்து நடைமுறை. நடைமுறையில் இறந்த பிணத்தை கொண்டு போய் கோயில் வாசல் வச்சு சடங்கு சுத்தி அதுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டு அதன் பிறகு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப திருமணம் யாருக்கு நடக்கும்? திருமணம் யாருக்கு நடக்கும்? திருமணம் யாருக்குன்னா ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும். ஒரு அஞ்சறிவு ஜீவனுக்கு திருமணம் நடக்குமா? ஓரறிவு ஜீவனுக்கு திருமணம் நடக்குமா? உங்கள்ட்ட நான் கேட்டா திருப்பி என்கிட்ட கேட்குறீங்க. நீ மட்டும் அதை தானே பண்ண. நான் ஒன்று கேட்டா திருப்பி ஊத்திட்டு நீ அடிச்சா. அஞ்சறிவு ஜீவனுக்கு திருமணம் நடக்கிறது எப்படி? இது என்ன பெரிய பஞ்சாயத்தா? மழை வரல, இது நடக்கிற விஷயம் தானமா. மழை நம்ம ஊர்ல மழை வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கழுதைங்களையும் கல்யாணம் வைப்பாங்க. கழுதைக்கு எத்தனை அறிவு? அஞ்சறிவு. அஞ்சறிவு தானே. அஞ்சறிவாவா? ஓரறிவுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுனா இன்னைக்கு நம்ம ஊர்களில் நம்முடைய ஆன்மீக முறைப்படி மரங்களிலே அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கு ஒரு அறிவு தானே. ரெண்டுக்கும் திருமணம் வைக்கக்கூடாது. சிவனாகவும் சக்தியாகவும் கருதி நடக்கக்கூடியது இன்னைக்கு உண்டு தானே. வேம்பரசு திருமணம் சொல்லுவாங்க. நம்ம பகுதியில் அதிகம் நடக்காது. என்ன கரூர் பக்கம்லாம் போனோம்னா அங்கே வேம்பரசு திருமணத்தை முன்னிட்டு நாடகம்லாம் வைப்பாங்க. சரி, ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு எதிரி வீட்டுக்கு கூட ஒரு சூழ்நிலையால போயிட்டோம்னா, நான் உன் வீட்டுக்கு வந்ததில்லை, ஒரு பேர் வந்தால் அப்படி எடுத்துக்கிறேன். என்ன எதிரின்றீங்க? சரி, விரோதி. எதிரி என்ன எதிரி? மண்ட மண்ணுக்குள்ள போறீங்க ஆகாத ஒரு ஆள்னா சிவரஞ்சனி. சொல்லு, இம்பிட்டு என்ன உங்களுக்கு வெறுப்பு என் மேல? சொல்லு, அப்படி என்ன பண்ணிவிட்டேன் உங்களை நான்? என்ன சிரிக்கிறிய? இல்ல இவருக்கு நமக்கு என்ன அப்படி என்ன பஞ்சாயத்து? மனதிலிருந்து உதிர்க்கிற வார்த்தைகள் ஒண்ணு இருக்குல்ல, இதெல்லாம் மனதிலிருந்து உதிர்க்கிற வார்த்தை. சரி சொல்லு, விசைத்துவா. அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. ஆமாம், பிடிக்கா அண்ணே. 4 மணி இல்லைண்ணே, காஞ்சரங்குளம் என் ஊர். 7 மணி வரைக்கும் கூட நாடகம் நடத்துவேன். இந்த ஆள் நம்ம கிட்ட விட்டு வாய் பேசின மணிக்க கோவிலுக்கு போகல. பெண்கள் விதவை கோலத்தில் போகிற கோயில் எதுன்னு பதில் சொல்லணும். சொன்னா தான் முடிப்பேன். இல்லாட்டி அது எத்தனை மணி ஆனால் வள்ளிநாயகம். நான் கூட பரவாயில்ல, இது 2 தடவை இந்த மேடைக்கு வந்திருக்கேன். நீ எல்லாம் இந்த ஊருக்குமா உனக்குமான தொடர்பு நிறையா இருக்கான். உள்ளதே ஒருத்தர் வண்டியாக சொல்லிட்டு இருந்தாப்புல. இன்னையோட உனக்கும் இந்த காஞ்சிரகுளமான தொடர்பை துண்டிக்கிறதே என் முதல் வேலை. எதுக்கு? எந்த காலத்துல இந்த பக்கம் தலை வச்சு பறக்க கூடாது. ஏங்க என் பேர் இருக்க வரைக்கும் அது எப்படி இந்த காலத்துல பறக்க விட்டு போயிடுறேன்? நீ ஏன் வளர்ற? ஏங்க முதல்ல நான் வந்த புதுசுல காஞ்சரங்குளம் மேடையில் வந்து ஒரு நடிகர் வர்றதுன்றது அவ்வளவு சாதாரணமாக எந்த நடிகர் வந்துட முடியாது. ரொம்ப நல்ல பெரிய நடிகர்கள் அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் நான் வந்த புதுசில் சிவரஞ்சனியை போட்டால் கூட்டம் வருதா, எப்படி பேசுவேன் வைப்பேன் எதுவுமே தெரியாது. ஆனால் அப்படியே எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மேடையில் ஏறின பிறகு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைத்தது. அதுக்கு காரணம் நம்ம காஞ்சரங்குளம். அப்போ அப்படி இருக்க ஊருக்கும் ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு கேட்ட? நீ சொல்கிற வசனத்தை பார்த்தா என்ன எப்படி 10 வருஷம் வர்றதுக்கு அடிபடுற போலையே. சரி வச்சு வந்துட்டு போ. யார் நீ வந்துட்டு போ. இங்கே ஒரு 4 இடம் வாங்கி இல்லை வீட்டை கட்டிக்க. ஒன்றும் பஞ்சாயத்தில் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த மேடையில் நான் வைக்கிறது சட்டம். எந்த மேடையிலையும் நான் வைக்கிறது சரி. விஷயத்துக்கு முதல்ல இப்படி ஆரம்பிச்சுதேன், வேற மாதிரி உரிமையில போயிடுச்சு. நான் அப்படி போக விரும்பல. சரி, விஷயம் வேற பேச நினைக்கிறேன். சரி விடுங்க. ஏதோ ஆரம்பிச்ச விரோதி ஒரு பகையாளி வீட்டுக்கு போனா அடிப்படையில் இருக்க எந்த பொருளை கொண்டுகிட்டு பகையாளி வீட்டுக்கு போலாம். ஒரு சூழ்நிலை போய்தான் வீட்டுக்கு வந்தவங்களை அடிப்படையில் கொடுக்குறோம்னா, விரோதியா இருந்தா கூட முக்கணியிட வரவேற்று உபசரிச்சா அது நியாயம்.
வர்றவங்களே இல்ல போறவங்களையா? புரியலையே. நம்ம போகும்போதா அடிப்படையில எந்த பொருளை எடுத்துக்கிட்டு பகையாளி வீட்டுக்கு போலாம்? போறவே வர்றவே நம்மள வாங்கன்னு சொல்றானால ஓடி போயிடா வெட்டுவேன்னு சொல்றானு தெரியாது. அடிப்படையில என்ன சோறா சமைச்சு கொண்டு போக முடியும்? வர்றவங்களை என்ன சொல்லு, போறவங்களை எப்படி சொல்ற நீ? நீ தான் சொல்லணும். இந்த நீ புராண பேசுனா எங்கிட்ட போய் நீ நடைமுறைக்கு இழுக்கிற நீ. இல்ல நடைமுறையில் இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் தேவைப்படும் நினைக்கிறேன், அதனால சொல்றேன். அப்படியா? அப்ப இதுவும் தேவைப்படும் வச்சுக்கவே. அதே மாதிரி ஒரு தாவரம், ஒரு பூவுன்னு வச்சுக்கவே. ஒரு பூவை விரோதியா இருந்தா கூட ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு தாவரத்தையோ ஒரு பூவை எடுத்து போறது அதை விட மேன்மையான ஒன்று. இதுவும் தேவைப்படும் நினைக்கிறேன். தாவரத்தையே பூவையே எங்க எங்க எடுத்துட்டு போகணும்ன்றீங்க? எங்க நீ என்னங்க சொன்ன? எதிரி வீட்டுக்கு. இதுவும் எதிரி வீட்டுக்கு தான். எதிரி வீடு ஏறக்குறை என் வீட்டுக்கு நீ வரேன்னு வச்சுக்க, அப்படியோ வச்சுக்க. அப்பதான் கேள்வி ரொம்ப சுலபமா போகும். என்னோட எனக்கு பிடிக்கலன்னா அந்த பக்கமே நான் திரும்ப மாட்டேன், பேச மாட்டேன். ரொம்ப நியாயத்தின் பக்கம் நிப்பா. இன்னும் பாரு, எல்லா மேடையிலும் நீங்க எல்லா காணொலியும் பாருங்க. என் வீட்டுக்காரமா முகத்தை பார்த்து நான் பேச மாட்டேன். வீட்டுக்காரம்மா மாதிரி உன்னை திட்ட முடியாது யாரும். நீ இந்த மாதிரி பிடி கருக்கி கட்டுது உங்களன்னு. சரி விடு, ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. சரி விஷயத்துக்கு வா. சரி வீடு வரைக்கும் ஒரு தாவரம் சந்தோஷம் தான், எல்லா வீட்லயும் பார்க்க தான் செய்வாங்க. ஒரு தாவரம் ஒரு பூவு எடுத்துட்டு போறாங்க. ஒரு பூவு ஒரு தாவரம், ஒரு இது ஒரு பூ. ஆனா அது வந்து ஒரு ஆகாத ஒரு தாமரை போன ஒரு இது, அதுவே பெரிய பூலாம் இல்ல. ஏங்க ஆவரம் பூவு, ஆவரம் பூவை எடுத்துக்கிட்டு ஒரு எதிரி வீட்டுக்கோ இல்ல ஒரு கெட்ட சக்தி நமக்கு பயன்படாம இருக்கட்டும், நம்மளை எதிர்க்க கூடாது அப்படின்னா ஆவரம் பூவை கையில் எடுத்துக்கிட்டு போனா எந்த இடத்துக்குனாலும் போலாம். நீ பூவு ஆவரம் நீ சுலபமா வீட்டு அடுப்படியில் வார்த்தையை பயன்படுத்துற. இந்த ஒரு பழமொழி சொல்ல கேள்வி, பகைவனுக்கு கூட 10 மிளகும்பாங்க. பகையாளி வீட்டுக்கு போனோம்னா 10 மிளகு எடுத்துக்கிட்டு பகையாளி வீட்டுக்கு போலாம், தப்பே இல்லையா? அது வந்து ஆக சிறந்ததா. எப்படி ஆவாரம் போவாங்கியோ அவர் சொல்ல இப்படி தலையாட்டிங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன ஒரு எரிச்சலா வரும்ல. வரட்டும்ங்கிறேன், வரட்டும்ங்கிறேன். இதெல்லாம் சரிதான். இரு, அந்த விதவை கோலத்துல இவங்க வர அமங்கலத்தை ஒரு பக்கம் ஓரமா வச்சிருவோம், வேற நல்ல மங்களகரமா பேசுவோம். இனி எங்க இருந்து வர்ற? மதுரை. மதுரைங்க ஒரு இருமார்ப்பு இருக்கு. மதுரைனாலே இருமாப்பு தான். சொல்லுங்க. அது மதுரையோட வச்சுக்க. நான் கூட இது மதுரை நினைச்சேன். இது என்ன மலேசியாவா? இது என்ன மாவட்டம்? இது சிவகங்கை மாவட்டம். எங்க மாவட்டம் காரைக்குடிக்காரன். சரி, அது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். நீ மட்டும் மதுரைக்கார மாதிரி குத்துள்ளும் போது இப்ப நாங்களும் கொஞ்சம் கொடுத்து தானே சரியா வரோம். அது ஒன்றும் ஊர் பஞ்சாயத்து வேணாம். எந்த 2 ஊர் அடிச்சுக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதை தூக்கி ஓரமா வச்சிருவோம். இப்ப மதுரை என்பதில் இருக்கக்கூடிய இறைவனின் பெயர் என்ன? எங்க அப்பே சொக்கன் மீனாட்சி சொக்கநாதன். ஒவ்வொரு இறைவனுக்குமே ஒவ்வொரு பெயர் உண்டு. சொக்கன் தானே மதுரையில் வீற்றிருக்கிறார். இப்போ அந்த சொக்கநாதன் ஸ்தலம் உருவாகணும்னா அது இங்கதான் உருவாகணும்னு உருவாக்கப்பட்டது. கண்ணம வனமாகிறதை அழிச்சு நகரமா நிர்மாணிச்சு உருவானது மதுரை என்பது. அதில் வந்தது ஆக சிறந்த ஆலயமான சொக்கநாத மீனாட்சி ஆலயம். மாட்டுக்கிறது குலசேகர பாண்டியன். அதெல்லாம் கேட்கல. இந்திரனால் வணங்கப்பட்ட இந்திரன் சந்திரன் அதெல்லாம் கேட்கல. நினைச்சது மதுரையில தானே, அதெல்லாம் அங்க இருந்துச்சு. ஆனா பாருமா வள்ளிநாயகம், வக்க நினைச்சது ஒரு இடத்துல, வைக்க நினைச்சது ஒரு இடத்துல, ஆனா வச்சது ஒரு இடத்துல. ஒருவேளை வச்ச இடம் சிறப்பான இடமா இருக்கணும், இல்ல வைக்க நினைச்ச இடம் சிறப்பான இடமா இருக்கணும். ஆனா பாருமா வள்ளிநாயகம், வச்ச இடத்துல சிறப்பு, வைக்க நினைச்சது சிறப்பு. இதுக்கு இன்னொரு மாற்றம் சொல்றேனே. பூசலார் ஒருத்தர் மனதில் கோயில் கட்டாரு. அந்த ஆலயத்திற்கு சிவன் வரலன்ட்டாரு. சோழமன் சொல்றாரு, ஏப்பா உன் ஆலயத்துக்கு வரலன்னு. தன் ஆலயத்துக்கு வரலைன்றதுனால தான் கட்டிய ஆலயத்தை அழிச்சு. சோழ மன்னரா? அப்படியா? சோழ மன்னரான்னு கேட்டேன். வேற அது எங்க இருந்துச்சு? திருநின்ற ஊர். சரி, இல்ல கேக்குறேன்னு சொல்லுங்க. அப்பொழுது என்ன இப்ப வேணாம் புரியுதுமா? இப்ப தொண்டை நாடுமா, அது நடைபெற்ற காலத்திலே அது சோழ மண்டலமாக தான் இருந்தது. அதனால திருநின்ற ஊர் என்று சொல்லக்கூடிய ஊராக அங்கே பூசலாருடைய ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது. மங்கடி மேல தலையில ஏறி உட்கார்ந்துருவேன். இப்ப எப்படி எதிர்பார்த்துக்கிட்டு தானே தொண்டை நாடு இன்று சோழ காஞ்சிபுரம் பக்கத்துல திருநின்ற ஊர் இருக்கு. ஆனா அன்றே தொண்டை நாடை பிரிப்பதற்கு முன்னாடி சோழ நாடு இல்லையா? அப்ப தான் கட்டப்பட்ட ஆலயத்தை இடிச்சு திருநின்ற ஊர்ல கோயில் கட்டினா சோழமனே. அப்ப கட்ட நினைச்ச இடத்துக்கு சிறப்பு இல்ல, கட்டின இடத்துக்கு தானே சிறப்பு இருக்கு. ஆனா பாருமா, வைக்க நினைச்ச இடத்துக்கு ஒரு சிறப்பு, வச்ச இடத்துக்கு ஒரு சிறப்பு. ஏன் அம்மங்கலமா மங்களகரமா பேசுவா? மதுரை மதியிலே அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னன். பேரை மறுக்கா சொல்லு. அரிகேசரி பராக்கிரம பாண்டியன். மொத்தம் இந்த 3 பேர்ல ஏதாச்சும் ஒரு பேர் விடு விடுன்னு பார்த்தேன். சரி சொல்லு. திருப்பி வேற தெளிவுபடுத்துறாரு பாருங்க, ஏதாவது மாத்தி சொல்லுவோமா? நீ மட்டும் தெளிவுபடுத்துற சோழ மன்னனா? சரி வாங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா எனக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்ப அந்த அரிகேசரி பராக்கிரம பாண்டிய மன்னன்
அப்போ மதுரை பகுதி வந்து தள்ளி ஆள்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பகுதின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆளும்போது இவர் பெரிய சிவபக்தர், காசிக்கு அடிக்கடி சென்று விஸ்வநாதரை தரிசித்து வரக்கூடியவர். அப்போ காசியிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்து இங்கே கோவில் எழுப்பணும் அப்படின்றது விஸ்வநாதர் பராக்கிரம பாண்டிய மன்னனுடைய கனவுல காசியில் சொல்றார். இவர் உறங்கும் போது இங்கிருந்து சிவலிங்கத்தை கங்கையில் மூழ்கி எந்திரிக்கும் போது ஒரு சிவலிங்கம் உன் கையில் வரும். அந்த கையில் வர்ற சிவலிங்கத்தை காராம்பசு, அந்த காராம்பசுல ஏற்றி கொண்டு போ. அந்த காராம்பசு எங்க நிற்குதோ அங்கே ஒரு கோவில் எழுப்பு அப்படின்னு சொல்றார். அப்படி கோவில் எழுப்பு, நீ இருக்கிற இடத்துல கோவில் உருவாகும். சொன்ன வார்த்தை 2 வார்த்தை, இவர் நினைக்கிறது ஒண்ணுதான். அப்ப என்ன ஆகுது, அதே மாதிரியே கங்கையில குளிக்கிறார். அப்படி குளிச்சு அப்படி எந்திரிச்சார் பாருங்க, கையை ஏந்தி எந்திரிக்கும் போது சிவபெருமான் கனவுல சொன்ன மாதிரி இவர் கையில ஒரு சிவலிங்கம் வந்துச்சு கங்கைக்குள்ள இருந்து. அப்போ அதை காராம்பஸ்ல ஏற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கொண்டு வர்றார். அப்படி அந்த பக்கம் நெருங்கி போகும்போது தன்னுடைய படைப்புச்சத்தை புறம் கூட்டிகிட்டு போறாரு. குறிப்பிட்டு அங்கே ஊருக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல பஸ்ஸு நின்றுக்கிருச்சு, நகல மாட்டேனுது. அப்போ பார்த்தாரு, வேற வழி இல்லை, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துச்சுல. அப்போ இம்பிட்டு மைல் தூரம் வந்த காராம்பஸ் இப்போ நின்றுக்கிட்டு நகல மாட்டேனுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பெரிய ஆளுகள்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, அப்போ சிவன் காசியிலிருந்து வந்தவர் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே ஒரு கோவில் எழுப்பினார். அப்போ சிவன் காசியிலிருந்து வந்தவர் நிலை கொண்ட இடம், அதனால தான் அந்த இடத்திற்கு சிவகாசின்னு சொல்லி பேர். இன்னைக்கு சிவகாசி இருக்குல்ல, பட்டாசு தயாரிக்கக்கூடிய இடம். அப்ப அந்த சிவன் வந்து காசியிலிருந்து காராம்பாசுக்குள்ள வந்து நகல மாட்டேன்னு சொல்லிட்டார். அந்த இடத்தை தான் கோவில் எழுப்பினார். அந்த இடத்துக்கு சிவகாசின்னு பேர். சரின்னா அடுத்து அவர் ஆளக்கூடிய பகுதிக்கு போயிட்டார். என்ன இது, சிவன் சொன்னாரு, சொன்ன மாதிரி கொண்டு வந்த சிவலிங்கம் நம்ம இருக்கிற ஊர்ல இல்லையே, சிவகாசியில இருக்கு. அப்ப நம்ம இருக்கிற இடத்துல ஒரு கோவில் எழுப்புவாயின்னு சிவன் சொன்னாரு அப்படின்னு ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது பார்க்கிறாரு, லட்சக்கணக்கான எறும்பு ஒரு இடத்தை நோக்கி சாரையா போகுது. பின் தொடர்ந்து போய் பார்க்கிறாரு, அங்க ஒரு சிவலிங்கத்தை கண்டார், அங்க கட்டப்பட்ட கோவில். அதனாலதான் சிவன் வந்து காசி வந்து இங்கே அமர்ந்ததுனால சிவகாசி, தென் பகுதியிலே பாண்டிய மன்னனால் உருவாக்கப்பட்ட காசி, அதனால தான் அதுக்கு பேரு தென்காசி. அப்ப சிவகாசி தென்காசி கொண்டு வந்தது ஒரு இடத்துல, வச்சது ஒரு இடத்துல, வச்ச இடத்துக்கும் பெருமை, நினைச்ச இடத்துக்கும் பெருமை. அதைத்தான் இன்னைக்கு சிவகாசி தென்காசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதான் பதில். இதோ சிவகாசினா வெறுமை பட்டாசுனோ இல்ல தென்காசினா குற்றாலமோன்னு நினைக்கிறானுக்கு மத்தியில தென்னாடுடைய சிவனையை ஒட்டின்னு வார்த்தை சாதாரணமா வந்துருமா? அப்ப வச்ச நிலத்த இடத்துக்கும் வைஷ்டி இடத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சிறப்பு கிடைச்சிச்சுன்னா அது சிவகாசிக்கு தென்காசிக்கு. சிவலிங்கம் பொதுவா சிவலிங்கத்துல யார் இருப்பா அப்படிமா? கீழே ஆவடை என்ற பகுதியிலே சத்தியம், மேலே லிங்கமாக சிவபெருமான் இருப்பார்கள். சரி, இந்த சிவலிங்கம் இருக்குல்ல, அதுல பெருமாள் இருப்பாரா? சிவன் இல்லையா? ஆமா இருக்காரு. சிவன் இல்லாம பெருமாள் இருக்காரு. சங்கர நாராயணன் சொல்றோம். அதாவது அர்த்தநாரியாக எப்படி கேட்கல, அர்த்தநாரி அங்க இருக்கிறாரு, அப்புறம் சங்கர நாராயணன். அதல்ல நீ நானே கேட்ட சிவன் கட்டக்கூடாது. சிவலிங்கத்தை நீ சொல்ற பதில் சொல்ற வரைக்கும் எவ்வளவு அமைதியா கேட்டுக்கிட்டேன். நீங்க சொல்ற பதில கேட்கறேன். 10 நிமிஷம் கொஞ்சம் கூட இல்ல உனக்கு. கேட்கற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். நீ என்ன கேட்ட? சிவன்ல பெருமாள் வந்தா கேட்ட? ஆமா. சிவனான சங்கரனான யாரு? சிவன் பாதி சங்கரன். சிவலிங்கத்து மேல பெருமாள் எங்க இருக்காரு? சிவலிங்கத்துக்கு மேல. மேலயா? ஆமா. உடனே அங்க போயிட்டார் சங்கர நாராயண கோயில். அப்படியே அடிச்சு விட்டா நம்பிட்டு போயிடுறது. நாங்க ஏமா படிச்சிருக்கேன். நீ சிவனோட பெருமாள்னா எனக்கு என்ன ஆகும் அதான் சொல்ல முடியும். நானும் வாழ பெரிய ஞான புத்தகம் நானு சொன்னோன்னு நீ சிவன்ல பெருமாள் சொன்ன சிவகாசி தென்காசின்னு புரியல. சிவ இல்ல நீங்க கேட்டோன்னு நாங்க 2 ஊருக்கு நான் விளக்கம் சொன்னேன்ல, நான் மறுக்கவே இல்லையம்மா. நீங்க நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நான் எவ்வளவு பொறுமையா நீ என்ன கதை சொல்ற, எப்படி முடிக்கிற, ரொம்ப கவனமா இருந்தேன். ஆனா கெட்ட எண்ணம் ஒரு பதிலும் சொல்லிடக்கூடாது. யாரும் மண்டைய கூட ஆட்டிடக்கூடாது. ஒரு பதிலாவது சொல்ல விடாம பண்ணணும், பிரச்சனை. இப்பதான் நீங்க கேள்வி தெளிவா சொல்றேன். ஆமா. சிவன் மேலையா? சிவன் மேல அதையும் தெளிவுபடுத்து. சிவன் மேலையா சிவலிங்கத்து மேலையா? சிவன் மேல பெருமாள் சிவலிங்கத்து மேல. இதுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஆனா சொன்னாலும் பிரச்சனை தான் வரும். ஏற்கனவே அமங்கலமான வார்த்தையே பேசக்கூடாதுன்னு அடுத்த தவி வந்துட்டேன். கெட்ட வார்த்தை விட இது எப்படி சொல்றது? சொல்லுங்க. என்ன கெட்ட வார்த்தையவா?
சொல்லுங்க. சொன்னா இதை எப்படி சாமியை பத்தி பேசுறது கெட்ட சாமியை பத்தி பேச கெட்ட வார்த்தை இல்ல. சரி பேரை நான் தப்பா தான் சொல்ல போறேன். அது வேணா அது என்ன பேருன்னு நீங்க வேணா யோசிச்சுக்கிறீங்க. ஒன்றும் தப்பு இல்லை. திருப்பார்கடல்னு ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு ஒரு முனிவர், மிகப்பெரிய முனிவர். அவர் பேரு பண்டரிக முனிவர்னு வச்சுக்கோ. ஆனா அவர் பேர் பண்டரிக முனிவர் இல்ல. தெரியும், சொல்லுங்க. இப்ப புரியுதுல ஏன் சொல்லலைன்னு? புரியும். சரி விட்டு. பண்டரிக முனிவர். அப்போ அந்த பேர் தான் நீங்க சொன்னீங்களா, தயவு சொல்லாதீங்க. பேர் அப்படிதான் இருக்கு புராணத்துல, ஆனா சொல்ல முடியாது இல்லையா, அதனால அதை பாவமா மாத்திக்கிறேன். அப்ப இந்த பண்டரிக முனிவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு பெருமாள் ஆலயமா போறாரு. போற அவருக்கு அன்று ஏகாதசி தினம். இந்த ஏகாதசி தினத்துல ஒரு பெருமாளையாச்சும் பார்க்கணும் ஆசைப்படுறாரு. ஒவ்வொரு இடமா போறாரு, எங்கேயுமே பெருமாளுடைய ஆலயமே இல்லை. கடைசி திருப்பார்களை வர்றாரு. பொழுது சாய போது அந்த அந்தி சாமத்துக்குள்ள போய் பெருமாள் வழிபடணும் ஆசை. அப்பதான் சொல்றாரு, இந்த போங்க, இப்படி போனீங்கன்னா அங்கே ஒரு பெருமாள் இருக்கிறார். சொன்ன உடனே அந்த பண்டரி முனிவர் போறாரு. போய் உள்ள திறந்து பார்த்தா உள்ள எடுப்புல நந்தி. நந்தி பாத்திருக்கியமா? அப்புறம் நந்தி பார்க்க மாட்டோமா? சிவன் கோயிலுக்கு போனா நான் பாக்குறேன். சொல்லுங்க. சிவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்னா கால பைரவர் இருப்பாரு. நந்தி இருக்குமா? நந்தி இருப்பாருல. எப்படி இருப்பாரு? நந்தி எப்படி இருப்பாருன்னா உட்கார்ந்து இருப்பாரு அமர்ந்து. பெரிய கண்டுபிடிப்பு. என்னைய மட்டும் கேட்டா எப்படி நின்ன கோலத்துல போறாங்க என்ன கேட்ப புரியல. இப்ப நாங்க புரியாம தானே இருக்கு. சொல்லுங்க. சிவபெருமான் நடராஜரா இருக்காருல்ல, எங்க? தில்லையில. ஆமா. எந்த காலம் உண்டு, எந்த காலம் தூக்கி? அப்புறம் மதுரையில இல்லையா? வர்றேன் இரு, அவசரப்படாத. திருவள்ளங்காடு இல்லையா? திருநெல்வேலி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு காரணம் இருக்கு. என்ன? தில்லையில எந்த காலத்துக்கு எந்த காலம் ஊன்றாரு? வலது காலை ஊன்றி இடது காலத்துக்கு கொண்டாரு. ஆனா மதுரையில இடது காலம் ஊண்டி வலது காலத்துக்கு. அந்த வித்தியாசத்தை தான் கேட்டேன். நீ உடனே மதுரையில் இல்லையா, திருநெல்வேலியில் இல்லையா? கிள வண்டியை கிளப்பி கொண்டு நிப்பாட்டுற மதுரையில. சொல்லுங்க. கால் மாறி ஆரிய படலம்னு மதுரைக்கு பெருமை பேர் இருக்குல்ல. வெள்ளியம்பலம். எல்லா இடத்துலயுமே நந்தி எந்த காலம் மடக்கி எந்த காலம் நீட்டி இருப்பாரு? இடது காலம் மடக்கி வலது காலம் சற்று அப்படி நீட்டி உட்கார்ந்துருப்பாரு. இடது காலம் மடக்கி வலது காலம் கொஞ்சம் அப்படி நீட்டின. ஆனா வலது காலம் மடக்கி இடது காலம் நீக்கிறது ஒரு கோயில் உண்டு. என்ன நீ யோசி. அப்ப இந்த முனிவர் போறாரு. போய் பார்த்தா எதிர்ப்பிலேயே ஒரு நந்தி. நந்தியை பார்த்தா கெடுப்பாயிட்டாரு. ஏன்னா பெருமாளை கும்பிட வந்தா இது சிவன் கோயிலா இருக்கு அப்படின்னு கோயில் விட்டு வெளியில் வந்தார் இல்லையா. அப்ப அந்த வழியா வந்த ஒரு வழிபக்கம் சொல்றாரு, ஐயா இந்த ஆலயத்தின் சிறப்பே அதுதான். உள்ள நீங்க கருவறைக்குள்ள போனாலும் லிங்கம் தான் இருக்கும். ஆனால் லிங்கத்தின் மேலே நீங்க யாரை வணங்க வந்தீங்களோ அந்த பெருமாள் காட்சி தருவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. பொழுது சாய போகுது. அப்படி பொழுது சாஞ்சிருச்சுன்னா இவருடைய அத்தனை தவ வலிமையும் போயிடும். வேற வழி இல்லாம அதே பண்டரிக்க முடியும். தன் கண்களை கட்டி கொண்டார். ஆலயத்துக்குள்ள போறாரு, கருவறைக்குள்ள போறாரு. போய் திறந்து பார்த்தா கீழே லிங்கம் இருந்துச்சு. ஆனா இவரது லிங்கத்தை பார்க்க மாட்டாரே. என்ன பண்ணாரு? கண்களை கட்டி அந்த பெருமாளை கையால் தடவி ரசித்தாராம் பண்டரிக முனிவர். இங்க வேறொரு பக்கத்துல இன்னைக்கு அது திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்துலதான் லிங்கத்தின் மேல பெருமாள் இருக்கிறார். பண்டரிக முனிவருக்காக காட்சி கொடுத்தார் பெருமாள். நீ சொன்னது தப்பு தானே? பண்டரிக முனிவர் இல்ல, நீங்க தான் சொன்னீங்க. மாத்தி சொல்லணும். நீ சொன்னா தானே நான் சபை நாகரிகம் வருது. நீங்க சொல்ற மாதிரி நீ சொன்னதுனாலதான் நான் தெரிஞ்சுதான் சொன்னேன். ஒத்துக்குவாங்க. இல்லன்னா இந்த பேரை தப்பா படிச்சான்னு யாரும் நினைச்ச கூடாதுல. நீங்க சொல்லும் போதே நான் தான் சொல்லிட்டேன். சரி, ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரி இடது காலை மடக்கி வலது காலை சற்று அப்படி நீட்டி தான் எல்லா இடத்துலையும் நந்தீஸ்வரர் அமர்ந்திருப்பார் சிவன் முன்னாடி. ஆனா இங்க வலது காலம் மடக்கி இடது கால சற்று நீட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் எது, மாற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் எது அப்படின்னு சொன்னா அது நிலைக்க முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெரிய நந்தீஸ்வரர். அந்த பெரிய நந்தி தான் திருவண்ணாமலை. நீ சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஒரு மதுரையிலே இருக்கிற பிள்ளை, சிவனுடைய ஒரு ஸ்தலத்தில் இருக்க பிள்ளை, வெறுமனே அது நினைத்தால் முக்தி இருக்கிற ஊர் மட்டும் திருவண்ணாமலை சொன்னா போதுமா? அது வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நெருப்பு தலம்னு சொல்லணும். சிவனுடைய பஞ்சபூத ஸ்தலத்துல நெருப்பிற்கான ஸ்தலம் இல்லையா? நெருப்பினுடைய தலம். இன்றைக்கும் சிவனுடைய எல்லா ஆலயத்திற்கும் பின்புறம் லிங்கோட்பவர் அப்படின்னு சொல்லுவான். அந்த லிங்கோட்பவர் என்று சொல்லக்கூடிய வடிவம் உருவான ஒரு தலமும் திருவண்ணாமலை தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருவண்ணாமலையிலே என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா கோவில் மாதிரிதான் இடது காலம் மடக்கி வலது காலம் சற்று அப்படி நீட்டின மாதிரி நந்தீஸ்வரர் அங்க உட்கார்ந்துருக்காரு. ஆனா முகலாய மன்னர்கள் ஆண்ட ஒரு காலத்திலே எல்லா கோவில்களுடைய சிலைகளையும் பொன் பொருளையும் அப்படி எடுத்து வர்றவங்க திருவண்ணாமலைக்கு உள்ள போறாங்க. அப்படி போகும்போது அங்கே காளை மாட
சிவபக்தர்கள் வணங்கக்கூடிய காட்சியை இந்த முகலாயர்கள் கண்டார்கள். கண்ட உடனே என்ன காளை மாட்டுக்கு பெருமை, எங்கள் சிவனுக்கு உரியது காளை மாடு, அதனால அதுக்கு நாங்கள் சிறப்பு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு என்ன பண்ணாரா, அந்த காளை மாடை ரெண்டாக வெட்டிவிட்டார். உங்கள் சிவன் பெரிய ஆளுன்றீங்கல்ல, அப்படி பெரிய ஆளுன்னு சொன்னால் ரெண்டாக வெட்டப்பட்ட இந்த காளை மாட்டை ஒட்ட வச்சு உயிரோட வந்தா சிவன் பெரிய ஆளு அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அசரீரியாக வடக்கு திசையிலே ஒரு சிறுவன் அமர்ந்திருப்பான் தியானத்தில், அவனை கூட்டிட்டு வாங்கணும்னு அவர் வர்றாரு. அப்படி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்களை புலி அடிக்க வருது. வந்த புலியை அப்படி கட்டுப்படுத்தி தன்னுடைய தவ வலிமையால் அனுப்புகிறாரு. அப்போ வெட்டப்பட்ட அந்த காளையினுடைய 2 பாகங்களை சிவனுடைய அருளாலே நமசிவாயம் என்ற மந்திரத்தை சொல்லி ஒட்ட வைத்தார். அப்பவும் மன்னர் நம்பல, முகலாய நம்பர் மன்னர் நம்ப மாட்டேன்றாரு. அப்பவும் இந்த சாமிக்கு சக்தி இருக்குன்னு நம்ப மாட்டாரு. என்ன பண்ணாரா, மாமிச துண்டுகளை எடுத்து திருவண்ணாமலையாருக்கு கொடுக்க சொல்றாரு. அப்படி மூடி எடுத்து பார்த்துட்டு எல்லாரும் நடுங்கி போயிட்டாங்க. சாமிக்கு போய் கண்ணப்ப நாயனார் கொடுத்தார், அது வேற, அது அன்பால் கொடுக்கப்பட்டது, அவருக்கு தெரிஞ்ச அன்பு அது. அந்த அன்பு உண்மையாக இருந்ததுனால தான் வெறும் 6 நாளில் இறைவனை அடைந்தார். வேற யாராலையும் அவ்வளோ சுலபமாக அடைய முடியல, ஏன்னா அந்த அன்புக்கு அவ்வளோ தூய்மை இருந்தது. அப்போ இந்த மாமிசம் எப்படி, சாமியை சோதனை பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட மாமிசம். அப்போ என்ன ஆகுது, அப்படி மூடி போய் அண்ணாமலையார் முன்னாடி திறக்கும் போது மூடப்பட்ட மாமிசங்கள் திறந்து பார்க்கும்போது மாமிசமாக இல்லை, பூவாக இருந்துச்சான். அப்படி மலராக இருக்கும்போது அப்பவும் இதை முகலாய மன்னர்கள் ஏற்றுக்கலாம். இல்லை, இப்பவும் சக்தி இருக்குன்னு நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம். சரி, வேற என்னதாங்க பண்ணணும் அப்படின்னு அந்த சிறுவனாக இருந்தவர் கேட்குறாரு. அப்பத்தான் அந்த முகலாய மன்னர் சொன்னாரா, இங்கே திருவண்ணாமலையினுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறது இந்த காளை, யார நந்தியை சொல்றாரு, பெரிய நந்தியை. இந்த காளை இங்கே சிலையா கல்லா இருக்குல்ல, இடது கால மடக்கி வலது கால சற்று நீட்டி இருக்குல்ல, இந்த கல்லா இருக்க நந்தி வலது கால மடக்கி இடது கால சற்று நீட்டி உட்கார சொல்லு, உன் சாமி இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே மீண்டும் நமசிவாயனுடைய மந்திரத்தை சொல்லும்போது இன்றைக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பெரிய நந்தியாகப்பட்டது அங்கே வலது காலை மடக்கி இடது காலை சற்று நீட்டி எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்போடு பெரிய நந்தீஸ்வரராக திருவண்ணாமலையிலே அந்த முகலாய மன்னர் கூட சிவன் இருக்காரு அப்படின்றத ஒத்துக்கிற அளவுக்கு அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. அதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் இன்னைக்கு எங்கேயும் இல்லாத ஒரு வித்தியாசமா திருவண்ணாமலையில மட்டும் வலது கால மடக்கி இடது கால சற்று நீட்டி நந்தி வித்தியாசமா திருவண்ணாமலையில மட்டும் இருக்கு. இதான் பதில். ஏன்னா பண்டரிகமணி வந்து உள்ள போகும்பொழுது தட்டிருங்க, இல்லைன்னா அம்மாக்கு மனசு தாங்காது. இல்லங்க, இந்த விஷயத்தை நீங்க இன்னைக்கு தான் கேக்குறீங்க, நான் இன்னைக்கு இல்ல, அது எனக்கு பண்டரிகமணி கதவை திறந்து நந்தியை பார்த்தாத மாதிரி சின்ன ஞாபகம் வந்து பொதுவாவே சிவனை பத்தி பேசுவேன். ஒவ்வொரு ஆளுக்கு நந்தி வித்தியாசமா, தலையை திருப்பணவழியில் நந்தி இருக்கு, அந்த இருந்த இடத்த விட்டு சற்று நகன்ற நந்தி இருக்கு, நிறைய நந்திகள் உண்டு இந்த உலகத்துல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பார்த்த மாப்பிள்ள முருகப்பெருமாள், அதனால மாப்பிள்ளை சிறப்பு கேட்கவே இல்லையா, யார்கிட்ட நான் உடைய கேட்ட மாப்பிள்ளை, அதாவது எந்த கதையில எந்த கதையில வள்ளி வந்து சாமி நான் கல்யாண பக்கத்து வந்துட்டேன், நீங்க எனக்கு மாப்பிள்ளை புருஷன் பார்த்து கொடுங்க, எந்த கதையில கேட்டிருக்காங்க, யாரு கேட்கணும்னு சொல்லுவாங்க. உனக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேமா சொல்லவான்னு கேட்டு தானே சொல்லணும். நீங்க எப்படி நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் நானா சொல்றேன், பெருமையை சொல்றேன், நான் தான் பார்த்து வந்தேன், பார்த்து நான் தான் பெருமை சொல்லணும். பார்த்துட்டு வரதெல்லாம் நான் ஒத்துக்கிற முடியுமா, இல்ல நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியுமா? எனக்கு என்ன பயம்னா, உன்னையெல்லாம் உனக்கிட்டலாம் முருகனை கட்டி வச்சா முருகன் கூட இருப்பாருன்னு சந்தேகம் தான். வாய் பேச நேரா பழனியை விட்டு நேரா கேரளால குதிச்சு அரபி கடலை குதிச்சு பரவாயில்ல. நாரதரா வந்து இல்லறமே வேணாம்னு சாமியாரா போயிட்டீங்க, துறவரங்க வேணாம்னு சொல்லி இல்லறத்துக்கு போய் ஏதாவது பொம்பளையில கல்யாணம் பண்ணி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாவம் அந்த பொம்பளை வாடு திண்டாட்டம். அதோட பேச குறை பார்த்த மாப்பிள்ள முருகன் பொம்பளை சாமியாரா. சரி, பாட்டு பாட வேணாம்னு சொல்லிட்டேன். அல்லு பகல இந்த அவஸ்தையை நீ விடுத்து, இதுக்கு பேர் என்ன, கதை பாட்டுமா? கதை பாட்டா? பாட்டு தானே, அதுல மாற்றம் இல்லையா? உள்ள இருந்து அந்த அப்பா 5 தடவை கையை காமிச்சிட்டாரு. அப்பா 4 மணி ஆச்சுப்பா, அப்பா 4:10 ஆச்சுப்பா, அப்பா 4:15. சரி, நீ இந்த பிள்ளை ஒரு பாட்டு பாட விடல, ஒரு கதை பாட்டு பாட விடல. இப்படி சொல்லுங்க, இதை தாங்க நீங்க இப்படி சொல்றதுனால தான் நீங்க கேக்குறாங்க. என்ன கதை பாட்டு பாட விடுங்க, கதை பாட்டு ஏன் பாட விட மாட்டீங்க? பாடதான் விடல, நீங்க சூழ்நிலை அப்படி ஆக்குறீங்களா? என்ன சூழ்நிலை, நான் என்ன பண்ண முடியாதுக்கு? இப்ப என்ன சூழ்நிலை ஆக்குனா, நீ சொன்ன கதைய நான் மறுத்து, ஏமா திருவண்ணாமலை பெரிய நந்தி இல்லமா, அது தஞ்சாவூர் நந்திமா சொன்னா. டீ கொடுக்க போறீங்களா நாரதருக்கு? டீ கொடுத்துறாதீங்க, அது குடிக்க மாட்டார், ரோசமானவர். விதவ கோலத்துல கோவிலுக்குள்ள போற கோயில் எந்த கோயில் பதில் சொல்லாம அவர் டீல பச்சை தண்ணி.
அந்த இடத்துல நிக்கிறியா நீ? இடத்துக்கு பதிலே நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எதுக்குடா அந்த பிள்ளை பதில் சொல்லி முடிச்சாச்சு நம்மளும் ஏத்துக்கிட்டான், ஆனா எதுக்கு வீம்புக்கு மறுத்துக்கிட்டு இருக்கேன்னு. அவர் ஆத்தா சொல்லுங்க அப்ப மங்களகரமா இருக்க, மங்களகரமா இருக்க, ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு எரிச்ச தாத்தே வருது. நான் என்ன சொல்றேன், உனக்கு நீ கேட்டது நல்ல ஞாபகம் இருக்குல்ல, முதல்ல ஆரம்பிச்சது யாரு? என்னன்னு அந்த மாதிரிக்கு என் வார்த்தை கதையை நிப்பாட்டி மூல செலவை பண்ணி நீ என்னமோ முந்திக்கிட்டு கேட்ட மாதிரி நீ பிம்பத்தை ஏற்படுத்திட்ட. சத்தியம் பண்ணு, யார் முதல்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சது? கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு நான் ஆரம்பிச்சேன். நீங்க கேட்டீங்க இறப்பு. உனக்கு தெரியும் சொல்லாத, நீங்க கேள்வி கேட்க போய் எனக்கு எப்படி தெரியும்? போய் பேசாத, எனக்கு தெரியாது. ஒரு வார்த்தை நான் நிக்கிறத வச்சு என்ன செய்யணும் கண்டுபிடிக்காதீங்க. எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தேவை. நான் சம்பந்தம் இல்லாமையா ஒரு இறந்த பிணத்தைன்னு ஆரம்பிச்சேன், சம்பந்தம் இல்லாம ஆரம்பிச்சேன். நீங்க எதுக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னு எனக்கு நாங்க தெரியும். யார் மேடையில என்ன பேச போறான்னு எனக்கு அப்படி தெரியும். நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு தெரியுமா? அப்ப எனக்கு நிப்பாடி கேள்வி கேட்டா எதுக்கு? ஏன் நிப்பாடி கேள்வி கேட்டா? இறப்ப பத்தி கேட்டீங்க. உனக்கு தெரியும். கோவிலுக்குள்ள ஏதாவது கேள்வி கேட்க போறேன். நான் சொன்னேன் நீங்க கேள்வி கேட்க கூடாது. திருப்பி முந்திட்டு நம்ம கேட்கணும். அதுதான் நீங்க கேட்டா. மலைக்கும் போக மாட்டாங்க, கடலுக்கும் போக மாட்டாங்க அப்படின்ற தகவலை சொல்றதுக்காக நான் ஐயோ அப்பா பெரிய தென்கொச்சிக்கு சாமிநாதன் ஏன்னா ஒரு கருத்து சொல்லாம இந்த மாதிரி இருக்க மாட்டாரு. பாவம் நான் சொன்ன கதையை மறுத்து தான் நீ கேள்வி கேட்டா. ஐயா மீனாட்சி சுந்தரம் சரி இருந்துட்டு போறேன். ஒரு சொற்பொழிவு கேள்வி ஆரம்பிச்சதுன்னா நான் சொற்பொழி வார்த்தையோ இல்ல வழக்காடு மன்றம் நான் வரல, தர்க்கம் பண்ண வந்திருக்கேன். எனக்கு கேள்வி நான் கேட்டேன், கேள்வி நான் கேட்டேன், நான் கேட்டிருக்கேன். முதல்ல கேள்வி கேட்டிருக்கிறது நான் கேட்டதுக்கு பிறகு நீங்க கேட்ட பதிலே எனக்கு தேவை. எனக்கு மட்டும் வேணாமா? எனக்கும் தேவைதான். சொல்லு, நீங்க சொல்லுங்க. ஊருக்குள்ள ரசிகர் பண்றா, நீங்க பதில் சொன்னீங்க, நாலு பேர் கை தட்டுறாங்க. உங்களுக்கு பாவம், எனக்கெல்லாம் ரசிகர் இல்ல, எனக்கெல்லாம் எதிரி மன்றதே அதிகமா இருக்கு. ரசிகர் மன்றத்தோட இவருக்காக காலையில நாடகம் போட்டு பார்த்தாங்களாம். இவருக்காக இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதுல வேற சொல்றாங்க, ஜெயமாதவன்ட்ட வந்து எந்த வள்ளியும் பேச முடியாது, கனவு உலகத்திலே வாழுவாங்க. வன்மத்தை கக்கிரியமா, வன்மத்தை நீங்க உனக்குள்ள இவ்வளவு வன்மா பாக்குறதுக்கு வாழைப்பழம் மாதிரி பேசிக்கிறேன். ஐயோ நானா ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா? ரொம்ப நாகரிகம். உங்களையில இவ்வளவு வன்மம் உனக்கு. வண்டியில ஏறி வரும்போது இந்த பையனா இப்படி பையன் அடடா வாங்க முகத்தை கூட பார்த்து பேச மாட்டார். அவ்வளவு நல்ல மனுஷன் மாதிரி, ரொம்ப மரியாதையான ஆளு மாதிரி வந்து இங்க வந்தோன்னு அப்படியே அரக்கே மாறி மாறி நரகாசுரி மாதிரி ஆயிடுறீங்க. நான் ஒத்துக்கிறேன், நான் பசுதோல் போத்துற புள்ளியை வச்சுக்க, நான் அமைதியா இருக்கேன்னா அமைதியா ஆளும் கிடையாது. புரியுதா? மேடைக்கு வந்தேன்னா நான் எதிரிதான், உனக்கு எதிரிதான். சரியா? ஆரம்பிச்சது நானு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா 40 வருஷம் உனக்கலாம். யாரு கைது? சரியா? முடிய முடியும். நீங்க தான் கைதிட்டீங்களா? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. எது கைதிட்டீங்க? கேள்வி யாரு? சண்டை கட்டி கிளம்பிடுற யார்ட்டையா இருந்தாலும் நான் தான் கேள்வி கேட்டிருக்கேன். கேள்வி யாருக்கு கேட்ட? முதல்ல கேள்வி யார் ஆரம்பிச்சா? என்ன ஆரம்பிச்சு? ஒரு பிணம், ஒரு துக்ககாரியா, ஒரு அமங்கலம்னு ஆரம்பிச்சது நானு. கேள்வி பிள்ளையார் சொல்லி நான் போட்டுட்டேன். நீங்க என்ன அதுக்கப்புறம் நீ 1000 பக்கத்துக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிக்க. என்ன பிரச்சனை? கேள்வின்னு மேடையில வச்சது நான் தான். கேள்விதான். விதவை கோலத்துல நான் ஒரு பிணம்னு ஆரம்பிச்சது ஒரு கேள்விதான். ஒரு பிணத்தை கொண்டு போய் ஒரு ஆலயத்துக்கு முன்னாடி வச்சு கோயில் வாசல்ல அதுக்கான சடங்குகள் செய்து நீங்க எதை நோக்கி பேசுறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியும், உனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாமையா? சும்மா நடிக்காத. என்ன நடிக்கிறேன்? நான் ஆரம்பிச்சது கேள்விதான், உனக்கு தெரியாது. நடிக்கிறேன். நடிகை திலக சாவித்திரியம்மா. ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நீங்க கேள்வி கேட்கிற வரனே தெரியாதுங்க. போய் பேசுறா இல்ல புழுகிற, அப்படி புழுகிறா. கேள்வி தெரியும். நீங்க நல்லா இல்ல, நீங்க விவரமான ஆளுன்றீங்களா? நான் பேசுவேன், நான் அப்படித்தான் மண்டா எல்லாம் சொல்றீங்களா? பிணம் வந்து ஒரு இறந்தவங்க வீட்டில் கோயிலுக்கு போவாங்களான்னு நீங்கள் கேட்டீங்க. நான் நிப்பாட்டி என்ன சொன்னேன்? மலைக்கும் கடலுக்கும் கூட போக மாட்டாங்க சாமி, அதான் முறை. நான் சொன்னேன் தப்பா? சரிதானே? அப்படி சொன்ன பிறகு நான் என்ன சொன்னேன்? ஒரு கோவிலுக்கு பொதுவாக போகிறாங்கன்னா மங்களகரமாக போவாங்களே, மங்களகரம் இல்லாமல் அமங்கலமாக போகிற கோயில் இது. அதனால நான் கேள்வி கேட்டேன். சரி, நீ என்ன சொல்கிற? மண்டகனமாக தான் பேசுகிறேன், நான் பெரிய ஆள் தான் சொல்கிறேன்னு. நீ தான் சிவராஜ் பெரிய கொம்பு, எங்கிட்ட ஒரு ஆள் ஆட்டி பார்க்க முடியாது. நீ தான் வசனம் பேசுகிறேன். சரி, ஏன் பண்ணி சொல்லு. எதுக்கு நான் சொல்ல? ஒரு இறந்த பிணத்தை கொண்டு போய் கோயில் வாசல் வச்சு அந்த பக்கமே கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் கோவில் இது தாராளமா சொல்லுவேன். 40 வருஷம் ஆகணும் உனக்குலாம். அது மட்டும் இல்ல, கண்டுபிடிக்கணும்னா இங்க வேற 4 நொடியில சொல்லி 4 நொடியில நீங்க சொல்லுவ. இருங்க, எங்க சொல்லு பாப்போம். ஒரு கோவில் சொல்லு பாப்போம். கோவில் வாசல்ல பிணத்தை வச்சு கோவிலுக்குள்ள இருந்து என்ன கொண்டு வந்து அந்த சடங்கு செய்வாங்க நான் சொல்றேன். தெரிஞ்ச மாதிரி மேப்போக்கெல்லாம் அடிக்க கூடாது. இல்ல இல்ல, அப்படித்தான பதில் அதுக்கு. அந்த யார் வரா தெரியுமா? எத்தனை நம்பூதி வரா தெரியுமா? எத்தனை மந்திர ஓதுறா தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியும்னா 4 சொல்லணும். 4 நொடியில அடிக்கிறேன்னு சொன்னீல. கேள்வி எங்க என்ன ஊரு, யாருக்காக
அடிச்சு விடு பாப்போம், சொல்லி விடு பாப்போம். அப்ப நீங்க சொல்லுங்க. வெட்டி சாடன மட்டும் பேசுற. நீங்க சொல்லுங்க. கேள்வி ஆரம்பிச்சது நானு. நீ எல்லாம் கேள்வி ஆரம்பிச்சது நானு. பெரிய ஆளுனா உன்னோட வச்சுக்கல தான தும்பி பேசுறீங்க. உனக்கு வந்து இதே பொளப்பு. உனக்கு பேசுனீங்கனா நான் அப்புறம் பல்லுல கழட்டி பிடிவேன். நாரதர்னு பார்க்க மாட்டேன். வேற செட்டு பல்ல வச்சிருக்காங்க. யாரு? பாட்டுமா. நான் அப்படியே உனக்கு ஒரு கெட்ட புத்திமா. என்னண்டு? அதாவது ஒரு தர்க்கம் சுமூகமா உனக்கு முடியவே கூடாது. நகைச்சுவையில நல்லா பண்றீங்க. இல்ல உள்ள வேணா. உங்க நகைச்சுவையில நல்லா இருக்கு. சீர புடிச்சு இழுக்கிறது, கேட்ட ரவுடித்தனம் பண்றது, சொல்லாம போறீங்க. சபை நாகரிகம்னு தெரிஞ்சுக்க. அதுக்கு நம்ம மேல யோசிக்கணும். நம்ம உடம்புல 1000 ஓட்டை வச்சுக்கிட்டு அடுத்த ஓட்டை சொல்லக்கூடாது. சரியா? இருங்க. காணொளியிலையும் போடுது, எல்லாருமே பாக்குறாங்க. கேள்வி முதல்ல நான் தானே கேட்டேன். எனக்கு பிறகுதானே நீங்க கேள்வி கேட்டீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். யாரு இப்ப முதல்ல பின்னம்ல ஆரம்பிச்சது? யாரு? வேணாம்ல இல்ல கேள்வி ஆரம்பிச்சது நான் தான். உனக்கு பயம் எனக்கு எதுக்கு? இவர் கேக்குறதுக்குள்ள நம்ம கேட்டோம் பயம். உனக்கு பயம் இல்லல? அப்புறம் உங்களுக்கு பயம் இல்லல? உனக்கு பயம் இல்லல? அப்ப நீங்க சொல்லுங்க. உனக்கு வரி ரசிகர் காஞ்சிர குலமே ஒரு ரசிகர் மண்டி கொக்கரிக்கிறீல. சொல்லு. எல்லா ரசிகர்லாம் கிடையாது. அப்படி பேர் சொந்த வந்தா. அப்ப காக்கா பிடிச்சாலும் போதும் தான். சொல்லுங்க. ரசிகர் ஊரை காக்கா பிடிக்கிறது, இந்த ஊரை இப்படிலாம் என்னென்ன கதை சொன்னா அதுல அப்படியே கரெக்ட் பண்ணலாம். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. வக்கணையா பதில் சொல்லு. என்ன ஊரை சொல்லு. இல்ல ஊரு தெரியலையா? பேரையாச்சும் சொல்லு. எதுக்கு? எதுக்கு பேர் வாங்குறதா இல்லையா? இல்ல வாங்குற பேர் சிவரஞ்சனி, வாங்குற பேரை ஜெயமாதன் விட்டு போறதா இல்லையா? பொதுவா போணும்ல. என்னோட பேச்சு ஆகணும். உனக்குலாம் ரொம்ப நீங்க வேற உங்க இதெல்லாம் அங்கிட்டு போய் உங்க சலசலப்பெல்லாம் அங்கிட்டு போய் காமி. இங்கே பண்ணுவேன். கேள்வி வேற எங்க நான் பண்ண போறேன். அர்த்தம் வேணும். சிவரஞ்சனி தான் பண்ண வேணும்ல. விஷயம் வேணும்ல. விஷயம் தான் கேட்டுக்க சொல்லு. நான் கேட்டிருக்கேன். இறந்த பிணத்தை கொண்டு போய் கோயில்ல வச்சு நான் சொல்றேன்றேன். 40 வருஷம் ஆகணும். பேடுசுவா நீங்க அப்புறம் அள்ளு பகலும் இந்த அவசகி நீ விடுத்து அள்ளு பகலும் நொல்லு அவனையோ தொலை இருப்பா செவி மடு சொல்லு. ஏ வார்த்தை கேளமா. கோச்சுக்கிறாதீங்க, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. என்ன பிரச்சனை? அடப்பா இப்பதான் பாவம் பாட்டு பாட விடல. இசை கலைஞர்களுக்கு மரியாதை இல்ல. எப்பவுமே பொழுதுனைக்கு இத தானே பண்ற. இன்னைக்கு மட்டும் அதிகமா மன்னிப்பு கேக்குற. அப்படி இல்லல. எந்த பாட்டை நீ பாட விடுங்க முழுசா? சொல்லு. அவங்க ஐயோ சொல்லு. நீங்க ஏன் அப்படி அந்த விக்க போட்டு தரவிட்டே கிடக்கீங்க? விக்கு வேணா புடிங்கனா பாரு. என்ன பெரிய புடிங்கனா பாருங்க. நீங்க என்ன பெரிய புடிங்க. ஒட்டு பேசுறாங்க. நீங்க சொல்ல உட்கார்ந்து ஆட்ட ஓட்டானே. நீ மட்டும் நடக்க பெரிய ஆட்ட பெரிய அலப்பி கணக்க வர்ற. அது மட்டும் இனிக்குதோ? அடுத்த மண்ண உனக்கு எரியுது. இங்க எரியுது உனக்கு. நான் நடக்கிற கூட 4 பேர் 10 சரி நான் உள்ள போல நான் இங்கே நிக்கிறேன். பதில் சொல்லுங்க நான் சொல்றேன். சொல்லு. நான் எதுக்கு சொல்ல? கேள்வி ஆரம்பிச்சு நான் தானே. நீங்க உள்ள சொல்லு. உள்ள முடிஞ்சு வருமா பிரச்சனை? என்னோட பேச்சு இவரு உள்ள போறது என்ன கிடையாது. கதைப்படி நாரத சபதம் போட்டு நான் உள்ள போறதா கதை இருக்கு. உங்களை விட நீ உள்ள வர, நீ இங்கே நிப்ப. சரி எதுக்கு பிரச்சனை? பாயப்படு படுத்துக்கா, எனக்கு கவலை கிடையாது. சரியா? அப்ப பதில சொல்லுங்க. சரி நான் உள்ள போகல, நான் நிக்கிறேன். நீ சொல்லு. நான் ஏன் சொல்ல? நான் ஏன் சொல்லுவா? என்னங்க ஒரு நியாயம் இல்லாம ஒரு பேச்சு பேசுறீங்க. எப்படி சொல்லுங்க? பாக்கலாம் சொல்லுங்க. கேள்வி ஆரம்பிச்சல இப்போ தேவை. நீங்கள் தான் இப்போ நான் கதையை ஆரம்பிக்கிற மாப்பிள்ளை பேருன்னு சொல்லிட்டேன். கதையை முடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொன்னது யாரு? மாப்பிள்ளை வேற சொல்ல. யாரை நீங்க கேட்கணும்? யாரை நீங்க கேட்கணும்? யாரு மாப்பிள்ளை? நான் சபந்தம் போடுற முதல்ல வந்துட்டேன். சபந்தம் போடாதீங்க, உள்ள போகாதீங்க. நான் சீனை முடிச்சு இழுப்பேன். சீனை முடிச்சு கிழிப்பேன். சீனை இழுக்கல. குழப்பாதெல்லாம் உனக்கு. நான் எதுவும் கிழிக்க முடியல, சீனி இழுக்க முடியல. நீங்க பதில சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்றேன். கல்ல விட்டு எறிகிறேன். அவர் உன்னையும் திட்டுறாரு. என்னைய மட்டும் தெரியுமா சொல்றேன். திட்டிட்டு இருக்காரு. ரெண்டு அவர் சொல்லிட்டு பாரு. நீ ஏன் சொல்லி தொலைமான்ற? எதுக்கு ரெண்டு பேரும் சொல்லுங்கன்றாரு. சொல்லுங்க நான் சொல்றேன். என்ன இப்ப நியாயம்? முதல்ல ஆரம்பிச்சது நான் தானே. கொஞ்சமா நியாயமா பேசுறீங்களா? என்ன ஆரம்பிச்சல? ஏன் கேள்வியை நிப்பாட்டி விட்டு இந்த அம்மா கேட்டா சரியா போயிருமா? கேள்வி கேட்டீங்களா? கேட்கல. நான் தானே கேள்வின்னு வச்சேன். வீட்டு போய் நீ தொங்குற பிடிக்காது. என்ன தெரியும் உனக்கு? அப்படித்தானே போடுக்கிட்டு சாமா அடிச்சுக்கிட்டு அது இதுன்னு இருந்தா பெரிய நாரதர் பதில் சொல்லணும். திமுறா பேசுனா பத்தாது. இல்ல நல்ல நாள்லயே நான் வந்து கேள்வி கேட்டிருந்து நியாயமா பேசுறேன். அதுக்கப்புறம் நீ கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, நான் சொல்லிருப்பேன். ஆனா எவ்வளவு கெட்ட புத்தியோட ஒரு கேள்வி கேட்க வர்றாரு. இது வேற சொல்லி எனக்கு அத கூட பிரச்சனை இல்ல. ஆனா சொல்ற பாத்தியா, நீங்க கேள்வி கேக்குற எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? பச்சை போய் எங்க ஐயா நான் சத்தியம் பண்ணு. உனக்கு நான் கேள்வி கேட்க வர்றேன். நீங்க சத்தியம் பண்ணுங்க. நான் சத்தியம் பண்ண. நானா மறுத்து கேள்வி கேட்டேன். நான் பண்ண. நீனே மறுத்து கேள்வி கேட்ட. சத்தியம் பண்ணு சாமி. நீங்க கேள்வி கேட்க வர தெரியாது. சத்தியம் பண்ணு. அங்க பேசு. இங்க என்ன வர்ற? எங்க பேச? இது எது போட்டு கொடுத்துருக்க? ஏன் பெரிய சட்டி எடுத்து முடியா?
சண்டியர் நீங்களே. ஆமா சண்டியர் தான். இப்ப என்ன செய்யணுங்கிற? என்ன சண்டியர் தான்? இப்ப நீ எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு கிடக்குற? சிரிக்காதீங்க. ஓ உன்னை பார்த்தா சிரிப்பு தாமா வருது. வரும் உங்களுக்கு சிரிப்பு. ஒரு கேள்வி கேட்கறத மறுக்கு. அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி எனக்கு எப்படி தெரியும்? சத்தியம் பண்ண மாட்டேன். காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? கோலவழி ஆயிரும் சொல்லிட்டே அப்புறமா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒழுங்கா பதில் தெரிஞ்சா பதில். கோலவழி ஆயிருமா? என்ன செய்வ? என்ன செய்வ? உன்னால என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் ஆட்ட முடியாது. சொன்னேல நீங்க. கடந்த கத்த மட்டும் தான் முடியும். கத்த மட்டும் தான் முடியும். நீங்க மௌன வரத இருக்கீங்க. பேச போற. அமைதியா பேசுறீங்களா? அமங்கலமாக இருங்க. தரங்க. ஐயா பதில் சொல்றேன். அமைதியா கேட்க சொல்லுங்க. கூட கூட பேச. பேச்சுவார்த்தை தான் போகும். சரியா? பேச்சுவார்த்தை தான் போகும். கேள்வி நான் முதல்ல ஆரம்பிச்சேன்னா நான் காத்திருந்தேன். என் கேள்வியை கெடுத்தேன்றதுக்காக கையை வர தட்டி விட்டு கிளம்பிட்டார் அவர். சொல்லுங்க. அமங்கலமாக பூவும் இல்லாம பொட்டும் இல்லாம அமங்கலமாகவே ஒரு ஆலயத்துக்கு பெண்கள் போவாங்க. ஆனா இதுக்காக வெள்ளை சேலை கட்டியானா அப்படி கிடையாது. பெரும்பாலும் ஒரு ஆலயத்துக்கு போகும் பொழுது வக்கீல பூவை எடுத்துட்டு நெத்தியில வச்ச திலகத்தை அடிச்சுட்டு போனாவே அது விதவை குழந்தை. இன்னைக்கு கனவில் எத்தனை பெண்கள் ஆமா வெள்ளை நிற புடவை எடுத்துறாங்க, பூ மட்டும் வைக்காம விதவை கோலத்திற்கு இல்லையா? அதுபோல விதவை கோலத்தோடு. இது ரொம்ப பெரிய கதை. சுருக்கமாக சொல்றேன். ஞான சம்பந்த பெருமான் அவதரித்தார். மூச்சு வாங்குறேன். நான் செத்தாலும் மேடையில் செத்துக்குவோம் வேலைவர். அப்ப ஞான சம்பந்த பெருமான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம வீம்புக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க. என்ன உனக்கு என்ன என்ன இல்ல உனக்கு என்ன என்ன என் பதில் போய் சேர்ந்து அதானே? கெட்ட புத்தி இதெல்லாம். அப்படியெல்லாம் எனக்கு கெட்ட புத்தி சொல்லி தொலைங்க. வாய மூடு. சொல்லுங்க. சீர்காழியிலே தோன்றினார் ஞான சம்பந்த பெருமான். இந்த அங்கே போய் இந்த கத்திர வேலை சொல்லிட்டு அப்புறம் கடுப்பாயிரம் பார்த்துக்க. பேசணும் இங்கே இல்லை. தக்க ஆட்ட பண்ண வந்த ஏன்ட்ட வந்தா அங்கே பண்ண வந்தியா? பாத்தியாரா நோத்தியாரான்னு தர்க்க பண்ண இங்கே இருந்திருக்க. நீ பதில் சொன்ன இங்கே இருப்பேன். உன்னை மாதிரி ஆட்டி அங்கே போறது இங்கே போறது. அண்ணே பதில் சொல்லுமா வேணாமண்ணே? சொல்லுங்க. இப்போ நான் சொல்லி அங்கே அங்கே கத்துனா யாருண்ணே கவனிப்பா? அண்ணே நான் பேசாம தானே நிக்கிறேன். அப்ப அமைதி இருக்க சொல்லுங்க. பதில் சொல்றேன். அப்ப அமைதி அங்கே கத்திக்கிறது என்ன அர்த்தம்? சபை நாகரிகமா? சீர்காழியில ஞான சம்பந்த பெருமான் தோன்றிய அந்த சீர்காழியிலே எம்பெருமான் சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் இருக்கு. அவர் பேரு சட்டைநாதர்னு பேரு. அந்த சட்டைநாதன் பேர் வர காரணம் நரசிம்ம மூர்த்தியுடைய தோலை அணிந்து சட்டையாக அணிந்து அவர் காட்சி தருவார். யாரு தோலை? நரசிம்ம மூர்த்தி. நரசிம்மன் அவதாரம் எடுத்தது யாரு? மகாவிஷ்ணு. அப்படி மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்ததுனால அதை பார்த்த மகாலட்சுமி தன்னுடைய கணவன் மகாவிஷ்ணுவை கொன்னெடுத்த இவர் சட்டையா போட்டிருக்காரு. அப்ப என் கணவன் இறப்பிற்கு சிவன் தான் காரணம்னு தப்பா நினைச்சு தன் கணவன் இறந்ததுனால பூவையும் போட்டு அழிச்சிட்டு பள்ளி சொல்லிட்டு கிளம்பிட்ட மகாலட்சுமி. அதன் பிறகுதான் தெரிந்தது அங்கே தாரகாவணிகள் ஏவி விட்ட அந்த சிங்கத்தை தோலையே அவர் உடுத்தினார் என்பது. அதுக்கு பிறகு தெரிஞ்சு. ஆனால் அந்த ஸ்தலத்துல தன் கணவனை இறந்து விட்டான் என்று நினைத்து மகாலட்சுமி பூவும் பொட்டு அழிச்சதுனாலதான் இன்னைக்கு அந்த ஆலயத்துக்கு போற பெண்கள் பூவும் பொட்டு அழிச்சுட்டு போய் வணங்குறாங்க. சீர்காழியில உள்ள சட்டைநாத சுவாமி ஆலயத்துல. நான் சொல்லிட்டேன், சந்தேகம்னா போய் தெரிஞ்சுக்க. சத்யநாத சுவாமி. பதில் சரின்றதுனால தான் பேசாம அமைதியா இருக்கேன். பதில் தப்பா இருந்தா நான் மறுத்து பேசிருப்பேன். கோபமா பேசலாமே தவிர ஒரு இருக்கிற விஷயத்தை இல்ல அப்படின்னு பேசுறது ஒத்துக்கிட்டே பாவம் தப்பு. ஒத்துக்கிட்டே நியாயம் ஏத்துக்கிட்டா நீ ஏன் சொல்லு வெறி பிடிச்ச மாதிரி இறந்த பிணத்தை கொண்டு போய் ஆலயத்துக்கு முன்னாடி வச்சு நியாயம் நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்டு மணி ஆகி போச்சு அண்ணன் சொல்லிட்டாரு 4:45 கழுத்த கரகரகன்னு அறுத்தி விட அறுத்து சொன்னீங்க. அப்ப நேரம் ஆயிடுச்சுன்னு கொலகாரனாக பார்த்த கூடாது சொன்னல. என்ன நீ பூரா ஊர் மொத்தமா சண்டைக்கு வருது. அப்பா இதுல உங்களை வேற எல்லாரும் சொந்தக்காரன் சொல்லிவிட்டானே. அப்படி நியாயம் இல்லாத பேச்சு. நான் சொன்னேன் இந்த மாதிரி சொன்னாங்களா? எதுக்கு சொல்லணும்? ஏன் சொல்லணும்? அப்ப மன்னிப்பு கேட்டு போ சொல்லுங்க. இனிமே காஞ்ச குளத்துல வர மாட்டேன். மன்னிப்பு கேட்டு போ. எதுக்கு சொல்றாங்க? என்ன சொல்லணும்? பண்ண விட முடியாது. கோச்சுக்காதீங்க. நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க. முதல்ல கேள்வி நான் ஆரம்பிச்சேன்றனால நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லிட்டீங்க பதில கேட்க. ஊர்ல மணியானதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 50,000 நான் அவதாரம் கட்டிக்கிறேன். ஒரு அது ஏன் சௌரியம் கட்டு வர? நீ 50,000க்கு நீயும் நான் அக்கறை உனக்கு நேரம் ஆன பத்தி 4 ஆனப்ப நேரம் ஆகல 4:35 ஆனும் நேரம் ஆயிடுச்சு உனக்கு சொல்லணும். என்ன போய் இந்த வேடன் வரணும்ன்றது. அப்ப மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சொல்ல தெரியாதுல மன்னிப்பு கேட்டான். இதோட ரீஎன்ட்ரிக்கு எண்டு கார்டு போட்டு வேண்டியதான். உங்களுக்கு யாரோ சொன்ன மாதிரி எங்களுக்கு வேற முடிவு வேற இருக்காங்க. எங்க
அவர் ஒருத்தர் தாங்க எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருப்பா. சொன்னனால எனக்கு இது பெரிய கதை. நேராச்சு சுருக்கம் சட்டையா சுருக்கம் இது பெரிய கதை. 3 அந்த ஆலயத்துல 3 சிவன் இருக்கு. ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல ஒரு சிவரன் தெரிஞ்ச ஒரு சிவரஞ்சனிய முந்தா நேத்து வந்த ஒரு சேமாதவனுக்காக அந்த நீல கலர் துண்டு போட்டு கொடுத்தவர் பிரச்சனை இழுத்து விட்டாரு. நியாயத்தின் பக்கம் புரியுதா? யாருக்காக எனக்கு என்ன தெரியும், என்ன தெரியுமா, அவர் என்ன தெரியுமா? சரி விடுங்க, அதனால ஒண்ணுமில்ல. அவர் என்ன சொன்னாரு தெரியும், நீ உள்ள வயன் என்ன சொன்னாரு? நியாயமான விஷயங்களை நாடகம் பார்க்குறவங்க ஏற்றுக்கிற வரைக்கும் தான் இந்த நாடக கலைஞர்களுக்கும் நம்முடைய முயற்சிகளுக்கும் அது உறுதுணையாக தான் இருக்குமே தவிர, அது இல்லை இவங்க சொல்கிறதான் சரி அப்படின்ட்டு அது தப்பு. அவங்க சொல்கிற நியாயமான விஷயத்தை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அதாவது ஒரு இறந்தவங்கள பொதுவாக இறந்தா அந்த பக்கமே கோயிலுக்கு போக மாட்டாங்க, கோயிலை மூடிடுவாங்க. ஆனால் ஒரு கோவிலில் இருந்து வாசலில் கொண்டு போய் இறந்தவங்களை வச்சு அங்கே சில சடங்குகள் செய்கிறது எந்த கோவில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா 63 நாயன்மார்களிலே ஒருவர். அங்க பாருங்க முகரக்கட்டையை பாருங்க, சொல்லிவிட்டு நான் சொல்லு. 60 நாயன்மார் பேர் என்ன? 63 நாயன்மார்களிலே ஒருவரான அதிபத்த நாயனார்னு ஒருத்தர் மீனவர். அவர் அன்றாடு பிடிக்கக்கூடிய மீன்களில் மீனை சிவனுக்கு, நான் சுருக்கமாக சொல்கிறேன், மீனை சிவனுக்கு போடுவார். சிவனுடைய சோதனையால் நிறைய நாள் மீன் கிடைக்கல. ஒரே ஒரு நாள் ஒரு தங்க மீன் கிடச்சிச்சு. அதையும் சிவனுக்காக அர்ப்பணம் பண்ணார். அப்போ அவருடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்ட சிவபெருமான் அவருக்கும் அவருடைய வம்சத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் என்றைக்கும் தன்னுடைய ஆலயத்திலிருந்து மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதன்படி இன்றைக்கும் நாகப்பட்டினத்திலே நீலதாட்சாயினி நாகோரணம் என்று சொல்லக்கூடிய நாகத்திற்கு மோட்சம் கிடைத்தது. அதனால தான் அந்த இடத்துக்கு நாகப்பட்டினம் பேர். அந்த கோவிலில் சிவனுடைய ஆலயத்திலே அந்த அதிபத்த நாயனாருடைய வம்சத்தை சேர்ந்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த கோவில் வாசல்ல கொண்டு வந்து வச்சு சாமி கிட்ட இருந்து வஸ்திரம் துணி எடுத்து கொண்டுட்டு வந்து தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த ஆடையை போட்டு அந்த தீர்த்தத்தை தெளித்து பிறகு அவர்களுக்கு இறுதி சடங்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்தில் நாகப்பட்டினத்தில் சிவனுடைய ஆலயத்தில் அதிபத்த நாயனாருடைய வம்சத்திலிருந்து வந்தவங்க தான் இறந்தவங்களுக்கு சிவன் கோவிலில் இருந்து தீர்த்தமும் ஆடையும் தந்து மோட்சம் தரக்கூடிய ஆலயம் எங்க அப்படின்னா நாகப்பட்டினத்தில் சிவனுடைய ஆலயத்தில். இப்ப யாவது கையை தட்டுங்கண்ணே, வெறுப்பாய உட்காந்துருக்கீங்க. கேட்க வந்தா இப்படியே விட்டாத உன்னை ஏத்து குறவழியில கடிச்சு துப்பி என்னமா சொன்னீங்களே வெறி கொண்டு தெரியாது என்னமா எண்டு போட போறோம்னு. போங்க போங்க, நான் அப்படிலாம் ஒருபோதும் மறுத்து உன்னை மாதிரி வீம்புக்கு பேச மாட்டேன். எதுக்கு? ஆனா ஒரு விஷயத்தை மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன். நான் கேள்வியை அப்புறம் தெரியாம நான் யதார்த்தமா தெரியாது உலகமா நடிப்பு எது என் கேள்வியை மறுத்து நீ ஆரம்பிச்சல என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ ஆரம்பிப்ப. உன்னை கேள்வி கேட்க விடாம நான் ஆரம்பிச்சு காட்டல. பாத்துக்கிறேன் இன்று மாலை சூரிய அசமக்குள்ளாக உனக்கு முருகப்பெருமான் திருமணம் செய்யாவிட்டால் என்னை நாடகமில்லை பிரம்ம முடிச்சமில்லை. இதுவே சத்தியம்.